ஒரு மாதத்திற்குள்ளாக உங்களை ஞானவானா பிரில்லியண்ட்டாக மாற்றும் சேலஞ்ச். டே 4. நேற்றைய தினத்தான கேள்விக்கான ஆன்சர் யாருக்கு ஞானம் எட்டாத உயரம்னா மூடனுக்கு. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லுகிறது. ஃபூல்ஸ் முட்டாள்கள், மடையர்கள், பேதை, கோமாளி, ஏமாளி, இப்படியெல்லாம் மூடன் அப்படின்றதற்கு சொல்லலாம். இவர்கள் தான் மூடத்தனமான காரியத்தை செய்வார்கள். பேதையாக இருப்பார்கள், ஒன்றும் தெரியாது. சமைக்க போவாங்க, ஒன்றும் தெரியாது. பிஸ்னஸ் பண்ண போவாங்க, ஒன்றும் தெரியாது. மூடத்தனமாக இருப்பாங்க. இந்த கட்டுகளை உடைக்கணும். லேர்னிங் சென்ஸ் உங்களுக்கு இருக்கணும். எஸ், என்னென்ன காரியத்தை கற்றுக்கொள்ள முடியுமோ, உங்களுடைய ஏஜுக்கு என்னென்ன காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணுமோ, வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ, டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தையில் நீங்கள் கற்றுக்கொண்டா கண்டிப்பாக மூடன் என்ற நிலைமையை மாறி அறிவாளி, புத்திசாலி என்று சொல்லி மாறலாம். இன்றைக்கான கொஷின் என்னென்னு பார்த்துலாங்களா? இதற்காக நீங்கள் ரொம்ப வாஞ்சியாக காத்துட்ருக்கீங்கள்ல. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு எதையும் எதோட ஞானத்தையும் வழங்க வேண்டும். ஒருவர் ஒரு கத்தியை கொண்டு வா, இந்த குழந்தைய 2ஆக வெட்டு, ஒரு பாதியை அவகிட்டவும் ஒரு பாதியை இவகிட்டவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை ஒரு ராஜா வழங்குகின்றார். சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம் உண்டாகும்படிக்கு அந்த தீர்ப்பு ஒரே யோசிக்க வச்சிடுச்சு. ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? இதன் மூலியமாக ஒரு குழந்தையின் சரியான தாய் யார் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு நாள் சாலமோன் ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. தூக்கத்திலே ஒரு கனவு காண்றாரு. தேவன் உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்க, இவர் என்ன கேட்கிறார் என்றால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க, நன்மை என்ன தீமை என்னன்னு வகையறுக்க அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். பாருங்க, இந்த கனவுல இவர் கேட்டதை கர்த்தர் கொடுத்துட்டு மறுநாளே அந்த இன்சிடெண்ட் நடக்குது. 2 பேர் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. ஒரு அம்மா இந்த குழந்தை எந்து தான் சொல்கிறாங்க, இன்னொரு அம்மா இல்லை உயிரோடு இருக்கிற குழந்தை எந்துன்றாங்க. ராஜாவிடத்தில் தீர்ப்புக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இவர் வேறு ஒன்றுமே பண்ணலை, ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க, இதை 2ஆக வெட்டலான்னு சொல்லும் பொழுது இன்னொரு பொய்யான ஒரு தாய் ஆமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிற தாய் வேணாம் அது அவள்கிட்டே கொடுத்துடுங்க, அங்கேயாவது அது உயிரோடு இருக்கட்டும். அவங்க பதறுகின்றார்கள். இந்த பதற்றமுள்ள காரியத்தை பார்த்து அவர் இந்த தாய் தான் உண்மையான தாயேன்னு கண்டுபிடிச்சாங்க. எவ்வளோ சூப்பரான ஞானம் பார்த்தீங்களா? இந்த ஞானம் முந்தின நாள் நைட்டே கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஸோ கொடுத்துட்டா என்பதை நிறைவேறவும் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அதை செய்வார். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு வின்னராக மாறுவீங்க.